தனுஷா அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்களும் இந்த ஜென்ரேஷன் படம் நினச்சி தான் வந்தோம். ஆனால் திஸ் சினிமா வில் கனெக்ட் டு ஆல் த ஆடியன்ஸ், ஆல் த ஜென்ரேஷன்ஸ். பர்டிகுலர்லி கிளைமேக்ஸ் இஸ் வெரி குட். படத்தில் 2-3 சீன்ஸ் உங்களை கண்டிப்பாக அழ வைக்கும். ஸோ எல்லாரும் வந்து பூய்க்கு சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தங்கச்சியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலர்லி விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் தங்கச்சிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நல்ல மியூசிக் வந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பழைய விஜய் ஆண்டனி சார் எப்படி இந்த மியூசிக் இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் படம். அஜய் சூப்பராக நடித்தான். ராகுல் அப்படின்னு சொல்லி அவங்களும் நடித்தாங்க. அவங்க பேர் தெரியல. மூவியில் ராகுல் சூப்பராக நடித்தாங்க. தனுஷாக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருந்தா படத்தில் பார்க்கவே. சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக வந்து பார்க்க ரொம்பவே ரிலேட்டபுளாக தான் இருந்தது. லைக் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸே இவ்வளோ பார்த்துருக்கேன். ரொம்ப ரிலேட்டபுளான ஸ்டோரி. எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே வந்து இப்போது பிரேக்கப் ஒரே ஆளை நடுவில் பிரேக்கப் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு லாங் டைம் பிரேக்கப் லைஃப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க கூட ஜாயின் பண்ணுறது தான் ஒரு இது. அவங்கள எப்படி வந்து தவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனால் வந்து இதில் வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யம் காமிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியல. மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. ஜெய் ஆண்டனி சார் ஸோ வந்து எல்லாருமே வந்து ரசிக்கிற ஒரு இதுதான். ஸோ அவரோட மியூசிக் வந்து ஆஸ் யூஷுவல் அமேசிங். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஆக்டிங்காக இது ஹீஸ் சூப்பர். ஹீரோயினும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கெமிஸ்ட்ரியாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எல்லாமே இதே எடுக்கிறதுனால மக்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஃபார் யூத் அண்ட் எஸ்பெஷலி 8th to காலேஜ்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணலாம். மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, டைரக்டர் அங்கே எடுத்துருக்காரு. இது ஒரு யூனிக்கான மூவி. இது இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துருல. ப்ளஸ் நிறைய மெசேஜ் போர்ட்ரே பண்ணோம். இந்த மூவி பார்த்தா ஒரு 2-3 திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். பிரேக்கப் ஏன் பண்ணணும், பிரேக்கப் சும்மா பண்ணலாமா, எப்படி லவ் பண்ணணும், சும்மா லவ் பண்ணலாமா, அந்த மாதிரி நல்லா நிறைய டேக்அவேஸ்லாம் இருக்குது. ஜென்சி கனெக்ட் பண்ணுற நிறைய டேர்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மூவியில் வந்துட்டு நிறைய பூட்டி ஜென்சி டேர்ம்ஸ்லாம் வராது. ஸோ இது வந்துட்டு யூத் ரிலேட் பண்ணுற மாதிரி டேர்ம்ஸ் தான் நிறைய இருக்குது. அது நீங்கள் ஆள் பெர்ஸ்பெக்டிவில் தான் சொல்ல முடியும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளாக் தான். ஆனால் சில பிஹேவியர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ரெட் ஃப்ளாக் மாதிரி வந்துடும். மக்களை பார்க்கும்போது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க வராங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து எல்லாரையும் கலந்து பார்க்கும்போது நம்ம உணர்ந்தது அவங்க 10 மடங்கு அதிகமாக உணர்ந்திருக்காங்கன்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஸோ அப்படிங்கிறதால ஒரு கட்டத்தில் இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாயிரும். டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது இவ்வளோ தான் தெரிஞ்சிடும். பட் இவங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படி இருக்குல்ல. நான் எதிர்பார்க்காத இடத்துல தான் சிரிப்பு, நான் எதிர்பார்க்காத இடத்துல எமோஷனலாக இருக்காங்க, கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கிற போதுலாம் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அண்ட் என்னோட மொதல் படம் ஹீரோவாக நான் பண்ணுறேன். மார்கன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு லீடாக வந்து இவங்க இந்தளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி குறிப்பிட்டு இந்த சீன்ஸாக நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து அது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நிறையா பண்ணுவேன். தேங்க்யூ. ஸ்டோரியில் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஒரு க்ரீன் ஃப்ளாகாக தான் இருந்திருக்காரு. சில விஷயத்தில் ரெட் ஃப்ளாகாக இருந்தாலும் க்ரீன் ஃப்ளாக் தான். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இல்லை, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தோம். அங்கேயே எனக்கு தெரிஞ்சு ஜென்சிக்கு உண்டான படம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரெஸ் பீப்புள் ஆல்மோஸ்ட் ஒரு 30+, 40+, 50+ அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப் ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக இந்த உள்ள ஜென்சிக்கு இது கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ இப்போ உள்ள தியேட்டரோட அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த எங்கெங்கெல்லாம் மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் சில விஷயத்தில் சில இடத்துல வந்து எங்களுக்கு பயங்கர நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயம் சொல்லலாம், அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஃபேஸ் வெளியில் வந்தோடனே அவங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ரிலீஸாக வந்து மின்னலே வந்திருக்கு, மௌனம் பேசி தான் வந்திருக்கு. ஜென்ரலாக வரலாம், அந்த மாதிரி படங்கள் வரது தப்பு இல்லை. இப்போ லவ்வர்ஸ் டே. ஸோ க்ரௌடு எந்த அளவுக்கு நம்ம படத்தை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு க்ரௌடு அந்த படமும் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச படத்தை ரொம்ப விரும்புவாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ 90s கிட்லாம் கண்டிப்பாக மின்னலே ஆகட்டும், மௌனம் பேசிதாகட்டும் கண்டிப்பாக அந்த படமும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ கரண்ட் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, என்னதான் பாஸ்ட்டுக்கு போனாலும் ப்ரெசென்ட் டென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ரெசென்ட் லைஃபை கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. 100% அவங்க பார்க்கும்போது அவங்கள இப்போ யாருமே அஜய் திஷானோ
தனுஷாவும் கூப்பிடுறது கிடையாது. அங்கே உள்ளே போகும்போது என்ட்ரி ஆகும்போது ஆழி கைலாஷ் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டர் அவங்க மனசில் அந்தளவுக்கு பதிஞ்சிருக்குன்னா அப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. அந்த கேரக்டராகவே இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பயங்கர டெடிகேஷன். உண்மையிலே 2 பேருமே அஜய் திஷானும் தனுஷாவும் இல்லைனா இந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு நியூ டேரக்டராக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுன்றது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளஸிங் தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் விஜயானி சார் மியூசிக் டைரக்டர் எடிட்டர்னும் போது அவருக்கும் இந்த படத்தில் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த படத்தை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இந்த ஆர்டிஸ்ட் இருந்ததால் தான் இந்த படத்தை என்னால் இவ்வளோ குயிக்காகவும் பண்ண முடியுது, இவ்வளோ பயங்கர ஒரு கிராண்டியராகவும் பண்ண முடிஞ்சதுனால. நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக நான் இருக்கும்போதும் என்ன ஆசையாக இருந்ததுன்னா மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் நோக்கமாக இருந்தது. ஸோ நான் என்னோடய நியூஸ் பேப்பரில் ஆரம்பித்தது என்னோடய ஜேர்னி. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் பண்ணி, அதுக்கப்புறம் டிவியில் பண்ணி, டிஜிட்டல் மீடியா பண்ணின்னு ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி மக்களோட வெவ்வேறு வகையாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ அதையும் விட பெரிய ஒரு ரீச்சை வந்து தியேட்டர் வழியாக போகும்போது இன்னமும் சாதாரண மனுஷங்களோட சேர்ந்து நம்ம நினச்ச விஷயங்களை பேச முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸை வந்து இந்த தியேட்டரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. மக்களும் ரெஸ்பான்ஸும் வந்து நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அது நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. நம்ம டிவியில் இருக்கும்போது நம்ம டிஆர்பி வாரம் பார்த்துட்டு இருப்போம், பல்லு கடிச்சிட்டு இருப்போம். இப்போ வந்து டேரெக்டாக ஆடியன்ஸோட ஃபேஸ் தெரியாது, நமக்கு நம்பர்ஸ் தான் தெரியும். இங்கே ஆடியன்ஸோட ஃபேஸே தெரியும் போது இன்னமும் ரொம்ப நிறைவாக இருக்குது, நம்ம நினச்சது நடக்குதுன்னும் போது. இல்லை விஜய் சார் நண்பருங்கிற வார்த்தை சரியான வார்த்தையான்னு தெரியல. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டர் மாதிரி இந்த படத்தை தூக்கி சுமந்தார். எங்கள் எல்லாத்தையும் விட அது அதிகமாக வேலை பார்த்தாரு. படத்துக்கு அவர் எடிட்டர், மியூசிக் டைரக்டர். இந்த படமே வந்து நான் எழுதும் போதே எடிட்டிங்கும் மியூசிக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சு தான் எழுதியிருந்தேன். எடிட் பேட்டர்னோட தான் எழுதியிருந்தேன். சார் எடிட் பண்ண போகிறாருன்னு தெரியும் போது நான் சார்கிட்ட சொன்னதாக தான், சார் இது ரொம்ப கஷ்டமான படம் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொன்னார். அப்புறம் அது மாடர்ன் எடிட்டிங். நீங்கள் படம் பார்க்கவங்களுக்கு தெரியும், இது ஒரு கிளாசிக் எடிட்டிங்காக இருக்காது, நிறைய மாடர்ன் எடிட்டிங்காக இருக்கும், நிறைய ஜம்ப் கட்ஸ் பண்ணியிருப்பாங்க. எடிட்டர்ஸாக இருக்கிற நிறைய பேருக்கு இதுக்கு சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருக்குது, என்ன இப்படிலாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் ரொம்ப பர்பஸாக நம்ம அதை பண்ணியிருந்தோம். சார் மியூசிக்காகவுமே அதான் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஒன்று பிஜிஎம் பண்ணியிருந்தார், அது வந்து ரொம்ப சீரியஸாக ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு இவ்வளோ சீரியஸான மியூசிக் வேணாம், ரொம்ப ஃபன்னியான சில்லியான மியூசிக் வேணும் போது மொத்த பிஜிஎம்மையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு திரும்ப 0லேருந்து ஆரம்பிச்சார். அந்த டெடிகேஷன்லாம் வந்து எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இன்னொன்று அவர் தான் ப்ரொடியூசர். அவர் இல்லைப்பா இந்த மியூசிக் எடுத்துகிட்டு போங்கன்னா நாங்கள் அதை பண்ணியிருப்போம். ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்காமல் 0லேருந்து ஆரம்பித்து அது பண்ணார். நீங்கள் எடிட்டும் மியூசிக்கும் அவர் ஒன்னோட ஒன்றா ரொம்ப சிங்க் பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ ஒன்னோட ஒன்றா சிங்க் பண்ணியிருக்குன்றது. அவரோட உழைப்பு வந்து இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு 100 மடங்கு மேலே கொண்டு போயிருக்கு.